என் தங்கப்பிள்ளையே, சரியாக தேய்பிறை அஷ்டமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இன்றிரவு என் வாக்கினை நீ கேட்டுவிடும் பட்சத்தில் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தி யார் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயக்கம் காட்டுகிறாய். அம்மா சொல்வதற்கு முன்பாகவே நம் தாயானவள் எதையாவது சொல்லிவிடுவாளோ, நம் மனதை காயப்படுத்தி விடுவாளோ என்று நினைத்து அதை நீ பெறுவதற்கு தயக்கம் காட்டுகிறாய். அப்படி நான் சொல்வது உண்மை என்றால் என் குழந்தையே, முதலில் உன்னுடைய தயக்கத்தை தூக்கி எறிந்துவிடு. என்னை தன்னுடைய அம்மாவாக நினைக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாயினுடைய வார்த்தைகள் அவர்கள் கண்களுக்கு அவ்வப்பொழுது பட்டு கொண்டே இருக்கும். நான் ஒரு நாளும் உன் மனதை காயப்படுத்துவது கிடையாது. நடப்பது என்னவோ, உள்ளது எதுவோ அதை மட்டும்தான் அம்மா உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்காமல், உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். தாயானவள் உன்னை ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் மீட்டெடுத்து, ஒவ்வொரு கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து, உனக்கான நல்லது எதுவோ அதை நோக்கித்தானே உன்னை பயணிக்க வைத்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் அம்மா நமக்கு கெடுதலை நினைப்பாள் என்று நீ நினைக்கிறாயா? நான் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை இந்த சூழ்நிலையில் தள்ளிவிட்டவர்களையும் சரி, நீ மீண்டு வராமல் இருப்பதற்கும் சரி, நீ மட்டுமே காரணம். ஒருவர் உன்னை இது போன்ற கஷ்டங்களில் தள்ளிவிட நினைக்கிறார் என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவர்களுக்கு ஏற்றது போலத்தான் நீயும் நடந்து கொள்கிறாய் என்பதுதானே. இனிமேலாவது இதையெல்லாம் நீ கடந்து உனக்கான நன்மைகளை நீ உறுதி செய்து, நிச்சயமாக இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உறுதி ஏற்றிட வந்துவிட வேண்டும். எல்லா நிலையையும் கடந்து நாம் வாழப்போகிறோம் என்பது முதலில் ஒருவருக்கு புரிதலில் இருக்க வேண்டும். நமக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நிலையையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை உறுதிகளும் இருக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். இன்று போல நாளையும் இருக்குமா என்று கேட்ட கேள்விக்கு உனக்கு உறுதியாக பதில் தெரியாதல்லவா? அதனால் எப்பொழுதும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கென வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அது கிடைக்கின்ற நேரத்தில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எதையும் விட்டுவிட நினைக்காதே. எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நீ இழந்துவிட நினைக்காதே. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நாம் நமக்கானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இதை தாண்டி வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் அம்மா அம்மா என்று கூறுகின்ற நீ இப்பொழுது எல்லாம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை சற்று எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறாயல்லவா? அப்படியானால் உனக்குள் ஒரு மிக பெரியதொரு தெளிவு கிடைத்திருக்கிறது என்று தானே சொல்ல வேண்டும். நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாயல்லவா? நீயாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல துன்பங்களை எல்லாம் நீ தகர்த்தெறிந்து விட்டு உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு முன்னேற துடிக்கிறாயல்லவா? இது போதுமே. இனி என்ன நடந்தாலும் உன்னால் இந்த நிலையில் இருந்து நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் உன்னால் ஒரு சேர பெற்றுவிட முடியும். இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் எப்பொழுதும் எதிர்நோக்கி நிற்கின்ற இந்த வாழ்க்கை இப்பொழுது இதையெல்லாம் கடந்து நமக்கான வெற்றிகள் உறுதியானால் போதும் என்கின்ற மனநிலைக்கு நீ
வந்து விட்டாயல்லவா? நம் தாயானவளை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம், நமக்கான வெற்றியை நாம் உறுதி செய்வோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. இதனால் என் பிள்ளை, நீ அடைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக இனிமேல் உணரத்தான் போகின்றாய். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இத்தனை நாளுமே நீ நினைத்தது போல எதுவும் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியலாக இருக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நினைத்தாலும் சரி, எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, உனக்கானது எனும் பொழுது எதுவுமே உன்னை விட்டு செல்லாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கைக்குரியதாக இருக்கும் பொழுது அது ஒரு பொழுதும் இந்த நிலையிலிருந்து மாறாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, வளையாமல் இருந்தால் அது முறிக்கப்பட வேண்டும், வளைந்தே இருந்தால் அது மிதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுக்க வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? மற்றவர்கள் வளைகின்ற வளைப்புக்கெல்லாம் நீ ஆடாமல் இருந்தாயானால் நீ முறிக்க அவர்கள் தயாராகி விடுவார்கள். வளைந்தே நீ இருக்கிறாய் என்றால் அதையும் அவர்கள் உன்னை மிதித்து உடைக்க தயாராகி விடுவார்கள். நீ சமயத்திற்கு தகுந்தாற்போல முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் கண்கள் மட்டும்தான் சில விஷயங்களை நம்புகிறது. ஆனால் காதுகள் என்ன சொன்னாலும் யார் வார்த்தைகளையும் கேட்டு விடுகின்றது. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? எந்த நிலையிலும் எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றாது. சொல்கின்றவர்கள் சொல்லிவிட்டு போகட்டுமே என்று சொல்லி கடந்து வந்து விடுவாய். என் குழந்தையே, தெய்வத்திடம் எப்பொழுதுமே எதையுமே நீ வேண்டிக் கொள்ளாமல் உன்னுடைய நன்றியை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே இரு. உனக்கு என்ன தேவையோ அதை தானாகவே தெய்வம் உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது எல்லாமும் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வத்தால் கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக மற்றவர்கள் மாற வேண்டும் என்று ஒரு பொழுதும் நீ நினைக்காதே. மற்றவர்களுக்காக நீ ஒரு முறை மாறி பார்த்தாயானால் இந்த உலகமே உனக்காக மாறத் தொடங்கிவிடும். உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் மாறத் தொடங்கிவிடும். அது நல்லவர்களுக்காக மட்டுமே, நன்மைகளை செய்கின்றவர்களுக்காக மட்டுமே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இங்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணம் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் மட்டுமே. பணம் மட்டுமே எல்லாமே என்று நினைப்பது தவறான காரியம். அன்பான உறவுகள், நல்ல நண்பர்கள் மற்றும் மனநிறைவான வாழ்க்கை இவையெல்லாம் பணத்தை விட மிகவும் முக்கியமானது. இப்பொழுது என்ன சொல்கிறாய் தெரியுமா? அம்மா, இந்த பணம் இருந்தால் இதையெல்லாம் தானாகவே நம்மை தேடி வந்துவிடும் என்று. என் குழந்தையே, நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆனால் அந்த உறவு அன்பான உறவாக இருக்காது. அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்னதான் கொடுத்தாலும் மன நிறைவு மட்டும் அதில் இருக்காது. அன்பை கொடுப்பது போல நடிக்கலாம், உண்மையாக இருப்பது போல நடிக்கலாமே தவிர ஒரு பொழுதும் இவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. பணம் இருந்தால் மட்டுமே உன்னை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் அந்த இடத்தில் நீ நிச்சயமாக விழித்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களை கொடுக்க உன் அம்மா நான் தயாராகிவிட்டேன். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீயும் தயாராகிவிடு. உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வருவதை இனி உன்னால் உணர முடியும்.
என் குழந்தையே, தெய்வத்தினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை நல்ல நிலையை அடைகிறது என்றால் அதைவிட வேறென்ன மகிழ்ச்சி இருக்கப் போகின்றது நீ வணங்குகின்ற தெய்வங்களுக்கு? இனிமேலும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உறுதியாக மனதிற்குள் நினைவில் கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத மாற்றங்களையும் எதிர்பாராத பல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள். இத்தனை நாளும் நீ செய்த பூஜைகளுக்கும் சரி, இத்தனை நாளும் நீ உண்மையாக இருந்த உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கென மிக பெரிய மகிழ்ச்சியை நாளைய விடியலில் கொடுக்க போகின்றது. உனக்கான நன்மைகளை உனக்கு உறுதி செய்து தரப்போகின்றது. எல்லாமும் மாறுகின்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென இருந்த கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென இருந்த துன்பங்களும் நீங்கி இனி உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். எதற்கெடுத்தாலும் கலங்கி நின்றது எல்லாம் போதும். எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டு நின்றது எல்லாம் போதும். இனி வருவது எல்லாம் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். எதற்கும் என் பிள்ளை தயங்கி நிற்காதே. எந்த இடத்திலும் முன்னேற பழகிக்கொள். நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் தாயானவள் நான் உனக்கு கொண்டு வந்து தருகின்றேன். அஷ்டமி நாளில் தெய்வங்களை மனதார வணங்க வேண்டிய நேரம். நீ மனதில் அவர்களை எண்ணிக்கொள். இந்த இரவிலாவது நீ அத்தனை தெய்வங்களும் மனதில் நினைத்துக்கொள். லக்ஷ்மி தாயானவளின் அருள் இன்று உனக்கு கிடைத்தால் பேரதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையை, சர்வ நிச்சயமான அன்பினை என்னிடத்திலிருந்து நீ எப்பொழுதுமே நிறைவாக பெற்று கொண்டிருக்கின்றாய். எந்த நேரமும் நான் உன்னை விட்டு விலகியது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு தள்ளி நிற்க எண்ணியதும் கிடையாது. நீ எந்த தவறும் செய்யாத பட்சத்தில், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு கஷ்டமாக கொடுக்காத பட்சத்தில் தெய்வம் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு நொடி பொழுதிலும் உன்னை விட்டு தள்ளி நிற்க நினைப்பதில்லை என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் மிக பெரிய மாற்றத்தை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்தால் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் தருவதும் நான் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னிடத்திலிருந்து பெறுவதும் எல்லாமும் ஒரு காரணத்திற்காக மட்டும்தான். அதனால் நான் தருவதை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாயோ அதுபோல உன்னிடத்திலிருந்து நான் எடுப்பதையும் நீ சந்தோஷமாக விட்டு கொடுத்து விட வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி அழுது புலம்புவதை நிறுத்திவிட வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் தெய்வம் நம் வாழ்க்கையில் இதுபோன்று நடத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் உனக்கான மன நிறைவு கிடைத்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நம்பிக்கை கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமோ தாண்டிய இந்த வாழ்க்கை உனக்கு இதற்கு மேலும் என்ன கொடுக்கும் என்று கலக்கம் கொள்ளாமல் இனிமேல்தான் நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. உனக்கு நல்லது நடக்கும். உன்னை சார்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருப்பதையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் புரிந்து கொண்டால் போதும். நல்லபடியாக இன்று இரவை கடந்து வா. நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. சற்று பொறுத்திருந்தால் வெற்றியை உன் வசமாக்கி இருக்கலாம். நீ
பொறுக்க முடியாமல் செய்த அவசரம் இன்று உன்னை இன்னமும் காக்க வைத்து விட்டது என்பதுதான் உண்மை. இனிமேலாவது பொறுமையோடு எதையும் எதிர்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.